பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சார்பாக 17.25 லட்சம் மதிப்பீட்டில் மின்கல ஊர்தி வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு வருகை தரும் மூத்த குடிமக்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பக்தர்கள் எளிதாக மின்னழுவை ரயில் நிலையம், படிப்பாதை, கம்பிவட ஊர்தி நிலையம், சுற்றுலா பேருந்து நிலையம் ஆகிய இடங்களுக்கு சிரமமின்றி செல்வதற்காக கிரி வீதியில் 8/3/2024 முதல் கட்டணமில்லா போக்குவரத்து வசதி செய்யப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தற்போது வரை 11 சீட்டர் பாசஞ்சர் பேட்டரி கார் 18 எண்ணிக்கை, 23 சீட்டர் பாசஞ்சர் பேட்டரி மினி பஸ் 19 எண்ணிக்கை மற்றும் 14 சீட்டர் பாசஞ்சர் பேட்டரி மினி பஸ் 1 எண்ணிக்கை ஆக மொத்தம் 38 மின்கல ஊர்திகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 13/1/2026 இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் திண்டுக்கல் மண்டலம் சார்பில் பி. சந்திரகுமார் முதுநிலை மண்டல மேலாளர் மற்றும் நிரஜ்குமார் முதன்மை மேலாளர் அவர்களின் முன்னிலையில் பக்தர்களின் வசதிக்காக 23 இருக்கைகள் கொண்ட ஒரு மின்கல ஊர்தி ரூபாய் 17.25 லட்சம் மதிப்பீட்டில் இத்திருக்கோவில் நிர்வாகத்திற்கு உபயமாக வழங்கப்பட்டது. இதன் மூலம் கிரி வீதியில் பக்தர்களின் வசதிக்காக கட்டணமில்லாமல் பயன்படுத்தப்படும் மின்கல ஊர்திகளின் எண்ணிக்கை 39ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இத்திருக்கோவிலின் மலைக்கோயில், படிப்பாதை, இடும்பன் கோவில், கீழ்வெஞ்ச் மற்றும் பாத விநாயகர் கோவில் ஆகிய இடங்களில் மருத்துவ முதலுதவி மையங்கள் பக்தர்களின் வசதிக்காக இயங்கி வருகிறது. தற்போது இத்திருக்கோவிலின் நவீன மருத்துவ உபகரணங்கள் கொண்ட ஒரு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு பக்தர்களை அழைத்துச் செல்லப்படுகிறது. இந்நிலையில் உபயமாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை சேர்ந்த SP ஃப்ளவர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் பி. முருகேசன், பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் குடும்பத்தினரால் ரூபாய் 7.39 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு சிறிய ரக புதிய ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டு பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் பக்தர்களின் வசதிக்காக கட்டணமில்லாமல் பயன்படுத்தப்படும் அவசர ஊர்திகளின் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் கோவிலின் இணை ஆணையர் மாரிமுத்து, திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் உறுப்பினர்கள், கோவில் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.